டன்டடாய்! அடடடடா! இதுவல்லவா பிரியாணி! என்ன மாதிரி மட்டன் பிரியாணி பிடிச்சவங்க எல்லாருமே இங்கே வந்து ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு போங்க. இப்போ இந்த ஜூஸியான ஜீரக சம்பா பிரியாணி எப்படி உடையாமல் செம்மையாக ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சண்டே அன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் இந்த சம்பவம். வாங்க இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கர் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்துறாதீங்க. அதில் வந்து கறி வேக வச்சதுக்கப்புறமா பண்ணது, அதனால் கழுவாமல் அப்படியே பண்ணியாச்சு. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் மசாலா, அதான் சீக்ரெட் மசாலா. அது என்ன அப்படின்ட்டு வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கிளறிட்டு, அதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து மட்டன் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து அளவு தெரியாது அப்படின்னா நீங்கள் அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஜூஸியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ அந்த சீக்ரெட் மசாலா வந்து சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகா, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.